ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காதல் கண் கட்டுதே எபிசோட் 10. எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக லாஸ்ட் எபிசோடில் அந்த லாஸ்ட் இமேஜாக நான் உன்னை தான் பார்க்கணுன்னு சொல்லி கரெக்டாக மூக்க பார்க்க 2 பேரும் எமோஷ்னலாக அங்கே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க. அப்படியே நைட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் அம்மா நிற்கிறாங்க. அம்மா டேவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்ல அவன் மூக்கோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான். அதை அம்மா அப்படியே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து அவன் கையை எடுத்து விட்டுட்டு வா என் கூடன்னு சொல்லி வேகமாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டேவ் இப்படி போகிறத பார்த்துட்டு மோக்க அமைதியாக நின்றுட்டுருக்க. நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, சாரிடாங்கிற மாதிரி அப்படியே மோக்க பார்த்துட்டு அவனும் நிற்கிறான். அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கண்ணை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இல்லை சுத்தமாக பிளைண்ட் ஆகிடுச்சு, விஷன் அதில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்க. நைட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்கிறான். இது எல்லாத்தையும் வெளியே நின்று மோக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நைட் நீ டேவை கூட்டிகிட்டு அவன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான். முதல்ல போ, நான் சொன்னால் கேளு, உன் தம்பியை கூட்டிகிட்டு உள்ளே போ, நான் மோக்கிட்ட பேசணுன்னு சொல்ல வேகமாக அவனும் சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அப்படியே பதட்டமாக மோக்கு நின்றுட்டுருக்கான். உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீ கடைசியாக பார்த்த இமேஜ் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க யோசிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவன் சொன்னான்ல கடைசியாக நான் உன் வயசை தான் பார்க்கணுன்னு சொல்லி க்ளோஸாக நின்று பார்த்து 2 பேரும் எமோஷ்னலான அந்த சீனை அப்படியே யோசிச்சு பார்க்குறான் மோக். ஆனால் அம்மா கிட்ட அது சொல்லலை. அவன் ஆசைப்பட்டது சன்செட் ஆகிறத தான் பார்க்கணுன்னு நினச்சான். பார்த்தானா அப்படின்னு கேட்க பார்த்தான்னு சொல்கிறான் மோக். அது எப்படி இருந்ததுன்னு அம்மா கேட்க அது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் அதை போய் பார்க்கணுன்னு சொல்ல அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், நீ ஃபஸ்ட் இந்த வேலைக்கு வந்தப்போ நான் நினச்சேன் நீ கண்டிப்பாக இந்த வேலையில் செட் ஆக மாட்டேன், சீக்கிரம் இங்கேருந்து போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ நாள் இங்கே இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்தப்போ அப்படின்னு சொல்ல தெரியும், டேவோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம், ஆனால் நீ அவனை ரூம்லேருந்து வெளியே கொண்டு வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இங்கேருந்து நீ அவனை வெளியே கூட்டிகிட்டு போனேன், அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டம். நீயே அவனை ட்ரபிளில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது, என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்க. அதை பார்க்க இங்கே நம்ம மோக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னால் முடியல, இதுக்கப்புறம் அவன் கடைசியாக என்னோட பையனாக தான் வருவான்னு நான் நினச்சேன், அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே அவன் என்னோட பையனாகவே வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா அவனை பார்க்க எதுவுமே அம்மா பேசல. ஆனாலும் மோக்குக்கு புரியுது வேலையை விட்டு போட அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு. எனக்கு புரியுது, நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன், அதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல சரி ஓகே உன்னோட டிசிஷன் கரெக்ட் தான், ஆனால் நீயே போய் கிட்ட குட் பை சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக அழுதுகிட்டே அப்படியே மோக்கு அந்த பக்கம் போகிறான். மோக்குள்ளே போனோன்னே அங்கே உட்காந்துருக்க. நான் தான் மோக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவன் பக்கத்தில் உட்கார. ஓ அப்படியா, அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த புக்கை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இந்த புக்கை பத்திரமா வச்சுக்கோ, எப்பயுமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு இந்த புக்கை என்கிட்ட கொடுக்குற, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து நீ படித்து காட்டுன்னு சொல்ல இல்லை நீ இதுக்கப்புறம் நான் வருவேனான்னு எனக்கு தெரியல, உனக்காக நல்ல ஒரு புக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் வாங்கி நீ படிக்கணும், நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கழுதுகிட்டே இருக்க. நான் அம்மா கிட்டே போய் பேசுகிறேன்னு சொல்லி வேகமாக எழுந்திருக்கிறான். வேணாம் நீ போய் பேச வேணாம் அம்மா கிட்ட, இது நான் எடுத்த முடிவு, நான் தான் சூஸ் பண்ணேன், நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தோம்ல எப்படியும் ஒரு நாள் நம்ம பிரிஞ்சு போகணும் அப்படின்னு, அது இப்போவே நடக்குதுன்னு நினச்சிக்கோ, வேணாம் நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்ல அதுக்கு சொல்கிறான் நான் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன்னு. அதுக்கு மோக் சொல்கிறான் வேணாம், எனக்காக அம்மா கிட்ட நீ எதுவும் சண்டை போடக்கூடாது, வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வரலான்னு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சேம் டைம் அம்மாவும் நைட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் அவனுக்கு நல்லதாக பண்ணுறேன்னு அம்மா சொல்ல இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணால் அவன் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டான், ரூம்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இப்போ தான் அவன் கொஞ்சம் வெளியே வரான் அப்படின்னு நைட் சொல்கிறான். அவன் ரூம்லேருந்து வெளியே வராட்டி கூட எனக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரூம்லேயே சேஃபாக இருக்கான் அப்படின்னாவது எனக்கு தோணும், அதனால இதுதான் சரியாக வரும், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி நைட்டோட வாயும் அடைக்கிறாங்க. கரெக்டாக அங்கே டேவும் மோக்கும் வராங்க. மோக்கு வந்தவுடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் அம்மா நீங்கள் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா எதுவும் பேசாமல் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவனுக்கு வெறும் கேர்டேக்கர் மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாமே இவன் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். அதை கேட்டவுடனே அம்மா அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஐம் சாரின்னு மோக் சொல்ல அம்மா அதை பார்த்துட்டு நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணிட்ட, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அப்படியே மோக் அந்த பக்கம் போயிடுறான். அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. அடுத்த சீனில் பார்த்தா இங்கே நம்ம பையன் அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவனோட புது கேர்டேக்கர் வருவான் போல இருக்குது. அவன் கரெக்டாக வரான். கேர்டேக்கர் வந்தோடனையும் நான் தான் வந்திருக்கேன், உனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், டேபிளில் எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவான்னு சொல்ல சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கான். என்னோடய ஸ்லிப்பர்ஸை காணும் பார்த்தீங்களான்னு சொல்ல
இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நான் வேணால் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது மார்னிங் இவனுக்காக டிஃபன் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல். அதில் தான் இவனோட செப்பல் தூக்கி அதில் தான் போட்டிருக்கான். அதை பார்க்கவும் கேர்டேக்கருக்கே புரிஞ்சுது இவனை அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை அமைதியாக போக அடுத்து நம்ம டே பையன் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம மோக் வந்து அந்த காரை வந்து ஃபுல் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு காரை ரிட்டர்ன் எடுத்துட்டான். காரை கொடுக்கும்போது அந்த ஷாப்பில் ஒருத்தர் இருப்பாங்களா மோக்கோட ஃப்ரெண்டு, பத்திரமா பார்த்துக்கோ, ருங்கோட காரு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ. சரி உனக்கு ஜாப் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், சொன்னால் கேர்டேக்கர் ஜாப் இல்லையே இப்போ உனக்கு? அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்க. சரி வேறு ஜாப் கிடைக்கும், இருந்தாலும் யோசிச்சுக்கோ, பெட்ரோல் போடுறக்காவது உனக்கு காசு வேணும்டா, பார்த்துக்கோ நல்ல ஜாபான்னு சொல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் டெக்னீஷியன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டான். சேம் டைம் இங்கே டே அவனோட ஃபோனோட பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சு, சார்ஜர் காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக மோக்கிட்டேருந்து ஃபோன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, என்னோடய ஃபோன் சார்ஜரை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. இப்போ தான் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி ஓகே, நல்லா இருக்கியா? அம்மா புதுசாக ஒரு கேர்டேக்கர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டே வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியா, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன்னு சொல்ல. அதெல்லாம் நடக்காது, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போயே உன்னை பார்க்கணும், என் பக்கத்தில் நீ இருக்கணும், நடக்குமான்னு சொல்ல. இன்னைக்கு மூணு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க. என்னது மூணா, என்ன சொல்கிற நீ, நான் எப்படி பார்க்க முடியும், அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா பாருன்னு சொல்ல. அவனும் மேலே மேலே அப்படியே வந்து விண்டோ கிட்ட நின்று அப்படியே பார்க்குறான். எனக்கு தெரியலையேன்னு சொல்ல. எனக்கு தெரியுதே, மூணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி காரில் அந்த ஹாரன் அப்படியே அடிக்க, ஏய் நீ வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க. ஆமாம், கார் சத்தம் கேட்குது. காரை நான் வாங்கிட்டேன்னு சொல்ல. அப்போ என்ன நீ வெளியே கூட்டிகிட்டு போக வந்திருக்கியா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அம்மா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி டே சொல்ல. சரி ஓகே, பத்திரமா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, என்னோட பேட்ரி ட்ரைன் ஆகிடுச்சு, நான் போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு டே அப்படியே உள்ளே போக மோக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டான். டே உள்ளே வந்து பார்த்தா அங்கே அம்மா நின்றுட்டுருக்காங்க. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்ல. அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முன்னாடியே வந்துட்டேன். அப்போ நாங்கள் பேசினதை நீங்கள் கேட்டிங்க அப்படித்தானே அப்படின்னு டே கேட்குறான். முதல்ல உனக்கு வேறு ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இப்போ எதுக்கு எனக்கு கேர்டேக்கர் வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு டே சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒரு கேர்டேக்கர் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏம்மா நீங்கள் மோக்க வேணான்னு சொல்கிறீங்க, அவன் ஒரு பையங்கிறனால தான் நீங்கள் வேணான்னு சொன்னீங்களான்னு சொல்ல. நான் அந்த மாதிரி நினைக்கல, உனக்கு ஆகஸ்ட் மேலே க்ரஷ் இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பட் அவன் உனக்கு பண்ணது எல்லாமே உனக்கு பணத்துக்காக, சேலரிக்காக தான் பண்ணான் அப்படின்னு சொல்ல. அவனை விட இன்னொருத்தர் என்ன நல்லா பார்த்துக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க. ஒரு நாள் பணம் இல்லைனாலும் அவன் கண்டிப்பாக உன்னை பார்த்துருக்க மாட்டான், என் அளவுக்கு அவனால் உன்னை பார்த்துக்கவும் முடியாதுன்னு சொல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா இது அப்படின்னு சொல்லி டே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா அவன் கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டு, உனக்கு ஒரு புது கேர்டேக்கர் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபோன் தரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடறாங்க. அம்மா அம்மான்னு கத்திட்டே டே இருக்க. அடுத்த சீனில் டே அப்படியே கம்ப்யூட்டரில் ஏதோ செக் பண்ணிகிட்ருக்க. அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு நைட் வரான். நான் தான் வந்திருக்கேன், உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு டேபிள் மேலே வைக்க, அம்மா வைஃபையோட பாஸ்வேர்டை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறான். அவன் அமைதியாக இருக்க. சாப்பாடை தொட்டு பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி தள்ளி வச்சிடறான். நெக்ஸ்ட் டைம் நான் வெளியவே வச்சுட்டு போயிடுறேன், நான் வீட்டுக்கு ரூம்குள்ளே வரமாட்டேன், இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிடறான். ஏதாவது வேணும்னா கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடறான். இவன் தொட்டு தொட்டு பார்க்குறான், அங்கே ஒரு புது ஃபோன் இருக்குது. ஃபோனை கையில் எடுத்துகிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்க. வெளியே அம்மாவும் நைட்டும் பேசுறது இவனுக்கு கேட்குது. ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லைம்மான்னு சொல்ல. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், என்னை புது கேர்டேக்கரை தேட வைக்கிறது நீ தானேன்னு சொல்ல. நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவன் மாற மாட்டான், அவன் பிடிவாதமாக தாமா இருப்பான் அப்படின்னு நைட் சொல்ல. இதுக்கு காரணம் நீ தானே? ஆமாம்மா, என்னோட தப்புன்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நைட் கேட்க. நீ உன் தம்பியை பத்திரமா பார்த்துக்கிட்டா நான் எதுக்கு கேர்டேக்கர் தேட போகிறேன் அப்படின்னு சொல்ல. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல கேர்டேக்கரை நான் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக நைட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். அடுத்த நாள் ஃபோனில் பேசிகிட்டே ஏதோ ஹீட் பண்ணி அப்படியே சூப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வர. அதை கேட்டுட்டு டே அப்படியே மெல்ல மெல்ல வரான். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லியிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்லன்னு சொல்லி டேவை பார்த்து நைட்டு பேச. டே அப்படியே அங்கே உட்காந்து சூப்பை குடிக்கலான்னு போகிறான். அது ஆறி இருக்கிந்தா அப்படின்னு சொல்லி ஹீட் பண்ண சூப்பை அவனுக்கு கொடுக்க அவன் அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறான். அவனுக்கு சுட்டுருச்சு. பார்த்து நான் இப்போ தான் சூடாக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஆறின சூப்பை நைட்டு சாப்பிட்டுருக்கான். நீ எதுக்கு ஆறி போனதை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல. ஓ அப்படியா, சரின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறான். நல்லா சுட்டுருச்சு, என் நாக்கே வெந்து போச்சுன்னு சொல்ல. சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே அப்படின்னு நைட்டு உட்காந்துருக்க.
பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுன்னு அப்படியே நைட்டோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது. நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன் விடு அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீ எனக்கு பண்ணதை கூட நான் மன்னிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல, அதை கேட்கும்போது நைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி அழுக கலந்த ஒரு சிரிப்போடு உட்காந்துருக்க. ஆமாம், நான் அப்பாவை மீட் பண்ணேன். அப்பா சொன்னார் அவரோட கண் அப்படியே எனக்கு இருக்குன்னு. அது உண்மையா அப்படின்னு நைட் கிட்ட கேட்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு அப்பாவோட கண் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப பேம்பராக இருக்காங்கன்னு சொல்லி டே கேட்க, ஏன்னா நீ ஒரு அழுகு மூஞ்சி, எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பியா, அதனால தான். அப்படியா, அப்போ இப்போ அழுகிறது யாருன்னு சொல்லி டே கேட்க, அதுக்கு நைட் நாளாக அழுகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ எதுக்கு ஆறி போனதையே சாப்பிட்றேன், என் கூட ஷேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் வேணால் ஊட்டி விட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி டேவை பார்த்துட்டே அப்படியே நைட் உட்காந்துருக்க. 2 பேரோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக செட் ஆகிட்டானுங்க போல இருக்குது. அடுத்து மோக்கை தான் காட்டுறாங்க. மோக் ஏதோ குக் பண்ணுறேங்கிற பேரில் ஃபயர்லாம் பண்ணிகிட்ருக்க. அதை பார்த்து ஜெய் பயந்து போயிட்டா. டே, நீ என்னை போட்டு தள்ளிடுவ போல இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணு, நான் குக் பண்ணிட்டு வரேன்னு ஒரு வழியாக குக் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு வழியாக சமைச்சிட்டியா? சரி, இப்படியே வேலை இல்லாமல் எத்தனை நாள் சும்மா இருப்ப, நீ ஓரளவுக்கு குக் பண்ணுற, வேணா என்னோட ரெஸ்டாரண்ட்டில் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஜெய் கேட்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான்லாம் வரல விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே அப்படியே உட்காந்துருக்கான். டேய், நீ நல்லா தான் சமைக்கிற, உன் சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீ பேசாமல் ஜாயின் பண்ணிக்க. நான் டெக்னீஷியன், அதனால என்ன, உன்னோட குக்கிங் ஸ்கில் நல்லா தான் இருக்குது, பேசாமல் அப்ளை பண்ணி அந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணுற வழியை பாருன்னு ஜெய் மோக் கிட்ட சொல்லிகிட்டே இருக்க. மோக் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த ஒரு வழியாக டேக்கு நைட் ஃபோன் வாங்கி தந்துட்டான்ல, எப்படியாவது மோக் கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ண. மோக் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான் போல். என்னாச்சு, என்னை மறந்துட்டியா, எனக்கு ஃபோனே பண்ணலை நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது இடையில கொஞ்சம் பிஸியா, வேறு ஏதாவது கேர்டேக்கர் ஜாபுக்கு போயிட்டியா, அதெல்லாம் உன்னை தவிர வேறு யாரையும் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோக் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டே கிட்ட மோக் சொல்ல, மோக் உடனே சொல்கிறான், உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஜெயோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன், வாவ், நல்ல ஜாப் தான். உன் அம்மா என்ன என்கிட்ட கேட்டாங்கள்ல, அவங்கள விட உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு, உன்னை பத்திரமா நான் பார்த்துக்குவேன், அதை அவங்களுக்கு எப்படியாவது ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம், நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன் அம்மா கிட்டே அப்படின்னு சொல்லி மோக் சொல்கிறான். அதை கேட்கும்போது டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, அப்புறம் இது என்னோட புது நம்பர், சேவ் பண்ணிக்கோ, நான் எப்போயாவது கூப்பிட்டு அட்டன் பண்ணு சரியா அப்படின்னு டே சொல்ல, கண்டிப்பாக. சரி, நான் என்னென்னு சேவ் பண்ணி வைக்கட்டும்னு மோக் கேட்குறான். அது இஷ்டம் அப்படின்னு சொல்ல, என்னென்னு பண்ணட்டும்னு யோசிச்சிட்டே இருக்க. அதுக்குள்ளே ஏதோ வெசல்ஸ் கொண்டு வந்து இந்தாங்க வாஷ் பண்ணுங்கன்னு வச்சுட்டு போயிடுறாங்க. சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் டே, அப்புறமா கூப்பிட்றேன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னென்னு சேவ் பண்ணான்னு யோசிச்சிட்டே லிட்டில் டே பிக் மோக்கோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து நம்ம டேக்கு செக்கப்புக்காக நம்ம நைட்டு தான் கூட்டிகிட்டு போகிறான். சரி ஓகே, அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து நைட் அம்மாவுக்கு அனுப்பிட்டு செக்கப் முடிஞ்சது, அடுத்த செக்கப் அடுத்த மாதம்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். அம்மா இதை உங்ககிட்ட கேட்டாங்களா? ஆமாம் கேட்டாங்க, அதனால தான் அனுப்புகிறேன். அம்மாவோட ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது, நம்ம வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லாமா? சரி ஓகே, சாப்பிட்லாம். மோக்கோ ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியுமா? தெரியுமே, என்னை கூட்டிகிட்டு போவியா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகவா, இல்லை ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க, அவங்க கூட நீயே போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப்போசிட்டில் வர்றது மோக் தான். மோக்க வரான்னு தெரிஞ்சனையும் டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. என்ன ஒரு கோஇன்சிடென்ட், இப்படி திடீர்னு மீட் பண்ணிட்டோம், என்னோட செக்கப்புக்காக வந்தேன்னு ஜெய் சொல்ல, அப்படியா, நேற்று நைட்டு நீ வருவேன்னு தானே என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இங்கே என்ன நடக்குது, 2 பேருக்கு இடையில என்ன இருக்குதுன்னு மோக் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக தான் எல்லாம், சரிம்மா, நீ அவனை மீட் பண்ணுங்கிறக்காக தான் இதெல்லாம் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜெய் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி டேவா, நம்ம போகலான்னு மோக் கூப்பிட, ஹலோ, இந்த டைமுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுரு, போன டைம் மாதிரி ஏதாவது பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்க வச்சிடாதேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி மோக் அப்படியே டேவை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போக, ரொம்ப தேங்க்ஸ், எப்படியோ அவங்க 2 பேரையும் ஹாப்பியாக பார்த்தா அதுவே எனக்கு போதும்னு நைட் அவங்கள பார்த்துட்டே இருக்க. ஓ அப்படியா, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், நானும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெய் சொல்ல, எதுக்கு, என்னோட ஆளை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு நீ தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ட. அப்படியா, யாரும் ஆள் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெய்யோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. அது என் ஆள், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே நிமிந்து பார்க்குறான். என் ஆள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து பார்க்க, யார் பேர் சொல்லுவான்னு ஜெய் அப்படியே ஆசையாக பார்த்துட்டே இருக்க. ஃப்ரெண்ட் வா அப்படின்னு சொன்னேன், டக்குன்னு அப்படி ஜெயோட ஃபேஸ் மாறிடுது. ஃப்ரெண்ட், இது என் ஃப்ரெண்டு, இவங்களை கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்ல, கண்டிப்பாக நர்ஸ், நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்ல அவங்க கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிடறாங்க.
அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நைட் அந்த டாக்டரை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ, அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்டர் கேட்டுட்டு இது எப்போ நடந்தது, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எப்பயோ நடந்தது, பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து டேவும் மோக்கும் தான் வந்துட்டுருக்காங்க. சரி இப்போ எங்கே போகலாம் சொல்லுன்னு சொல்ல, நீ தானப்பா என்னை கூட்டிகிட்டு வந்த, நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு டே சொல்கிறான். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டு. என்னது ஃபர்ஸ்ட் டேட்டா? அப்போ இது டேட்டிங்னு நீ அனௌன்ஸ் பண்ணிட்டியா? ஆமாம் ஃபர்ஸ்ட் டேட், ஃபர்ஸ்ட் டைம் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கீல, அதனால டேட். நீ எங்கே என்ன கூட்டிகிட்டு போனாலும் வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டே சொல்ல, சரி ஓகே போகலான்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, அதில் அனிமல்ஸ் மாதிரி பசில்ஸ்லாம் இருக்குது. அது தொட்டு பார்த்து ஒவ்வொன்றும் டே வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். ஒரு பெயிண்டிங்கில் அழகாக லிப்ஸுக்கு நடுவில் ஹார்ட்டு, சுற்றியும் சன்ஃப்ளவர் இருக்குது. அந்த பிக்சரை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா மோக். வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியே மோக் வந்து டேவை பார்த்துட்டே நிற்க, இவன் அவன் ஃபேஸை தொட்டு பார்க்குறான். எதுக்கு என் லிப்ஸை நீ தொட்டு பார்க்குறேன்னு சொல்ல, நீ என்ன தானே பார்த்துட்ருக்க, பெயிண்டிங்கை பார்க்கல? இல்லையே நான் பெயிண்டிங்கை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ என்ன தான் பார்க்குற அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அப்படியே அழகாக கிஸ் பண்ணிக்கிறானுங்க மாற்றி. ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் போயிட்டுருக்க. ஏண்டா பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க போல். ஒருவேளை கிஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் அப்படியே கீழே வந்துட்டுருக்க. அங்கே ஆனும் பிளாவும் இருக்காங்க. ஆன் அப்படின்னு சொல்லி டேக்கு ஹாப்பி ஆயிடுது. 2 பேரும் எப்பயும் போல் அந்த ஒரு பொசிஷன் பண்ணுவாங்கள்ல, வெற்றிக்குறி மாதிரி, அந்த மாதிரி பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருக்க. நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இது பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கான ஒரு பெயிண்டிங், அவங்கனாலையும் பெயிண்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், நீ இதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி டேவை சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ஓகேன்னு கலந்துக்கிறான். அதுக்கப்புறம் டான்ஸிங், பெயிண்டிங்கில் ஒவ்வொரு கலர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு டே கொஞ்சம் சரி கண்டுபிடிக்கிறான். ஒரு சில பெயிண்டிங் அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படியே அவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க. சரி நீ என்ன பெயிண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி மோக் கேட்க, நான் உன்னை தான் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி வேணும்னே மோக்கோட ஃபேஸை ஒன்று தொட்டு பார்த்து அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கான். இப்படியே இவங்களோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போக, ஒரு வழியாக டைம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன், சரி நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவான்னு மோக் கேட்க, அம்மா கிட்ட மாட்டிக்குவேன் பரவாயில்லையான்னு சொல்லிட்டே கேட்குறான். சரி வேணாம் விடு, அப்புறம் நாளைக்கு கிறிஸ்மஸ், ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண போகிறேன், எனக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு மோக் சொல்ல, அதுவா, அது என்னால் வர முடியுமான்னு தெரியல, ஒரு வேளை யாருக்கு தெரியும், ஒரு வேளை சாண்டாவே வந்து உன்னை விஷ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, அப்போ நீ வரமாட்டியா? நான்லாம் வருவேனான்னு தெரியல, உண்மையாக வரமாட்டேன் தெரியலன்னு சொல்ல, அப்படியே டேவோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறான். ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல மறுபடியும் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண 2 பேர் ரொம்ப க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து மோக்கை பார்க்க போகிறதுக்காக டே பார்த்து ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்க. நைட் அங்கே வரான். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அவனும் அப்படி பதட்டமாக வந்து பார்க்க, அம்மா இவனுக்காக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேபிளில் வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லை, உனக்காக நானே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வா டே அப்படின்னு கூப்பிட, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்கம்மா போகலையா? நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன், இது ஃபேமிலிக்கான டே, ஸோ அதனால் நான் உனக்கு பிடிச்சது செஞ்சு உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பாரு, உட்காருன்னு சொல்லி அம்மா அவனுக்காக ஒன்று ஊட்டி விட்டுட்டே இருக்கேன். நைட் அதை பார்த்துட்டே இருக்கான். உன்னோட ஃபேவரட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட அதை பார்க்கும்போது அப்படியே நைட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி பொசசிவ் மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, சரி எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும், நான் கிளம்புறேன்னு டக்குன்னு எழுந்திரிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு, எங்கே போகிற நைட் நீ? அம்மா இங்கே செஞ்சுருக்கிறதெல்லாம் உன்னோட ஃபேவரட்டான டிஷ்ஷு, உனக்கு பிடிச்ச பீஃப் சூப் தான் அது அப்படின்னு சொல்ல அவன் அமைதியாக இருக்கான். நான் உன்னை மறந்துட்டேன்னு நீ நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று தான், உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் தான் செஞ்சுருக்கேன், உட்காருன்னு சொல்லி அம்மா ஊட்டி விட அந்த மூமெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக அப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சேம் டைம் இங்கே மோக் டே வருவான்னு அவனுக்காக ஒன்று பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே சாப்பிட்றதெல்லாம் ஜாலியாக முடிய, நானும் டே மாதிரி கண்ணை கட்டிட்டு கேக் சாப்பிட்றேன்னு அம்மா பிளேட்டு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக கேக் அப்படியே ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அம்மா நீங்கள் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆக்கிட்டீங்கம்மான்னு சொல்லி நைட் அவங்கள பார்த்து சிரிக்க, நீ கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்ல நைட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்றான். இப்படியே இவங்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. டே வருவான்னு மோக் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லோரும் போயிட்டாங்க. கண்டிப்பாக டே வருவானான்னு பார்த்துட்டே இருக்க. டே கிட்டேருந்து ஃபோன் வருது. அம்மா என்ன எங்கேயும் போக விடல, அம்மா என் கூடவே இருக்காங்க, சாரி என்னால் வர முடியலன்னு சொல்ல, பரவாயில்ல விடு, அதனால் என்ன, நான் நல்ல பையனாக இருந்திருந்தா கண்டிப்பாக சாண்டா என்னை பார்க்க வந்திருப்பாரு, நான் பேட் பாயாக இருக்கேன்ல, நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல பையனாக இருக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே,
இன்றைக்கி மூன் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளியே வந்து பார்க்குறியான்னு சொல்ல மோக் அங்கே வந்து பார்க்குறான். அங்கே டே இருக்கான். எப்படி இருக்குது, மூன் ரொம்ப அழகாக இருக்கா, நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி டே கேட்க, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, ஆனால் எப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஜியை மீட் பண்ண போகணுன்னு சொன்னேன், அம்மா தான் என்னை ட்ராப் பண்ணாங்கன்னு சொல்ல ஒரு வழியாக ஹாப்பி ஆகிடுது. 2 பேர் அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு அவனுக்காக சமைச்ச ஒன்று எடுத்து வச்சுட்டு, நீ இன்னைக்கு வரமாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் வராமல் போவேன், என்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, நான் வந்துட்டேன்னு சொல்ல, சரி உனக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என் கஸ்டமருக்காக நானே டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல அவனும் சாப்பிட்டு பார்க்குறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டாப்பான ஒரு செஃப்போட பையன் சாப்பாட்டை சாப்பிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது கொடுப்பானான்னு ஆவலாக இருக்குது, நீ ஒரு தடவை சாப்பிடும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது நல்லது சொல்வியோன்னு அப்படின்னு மோக் பார்த்துட்டே இருக்க டே உடனே நல்லா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ், இதுக்கு முன்னாடி இந்த டிஷ் நீ எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லைன்னு சொல்ல, ஹப்பாடா ஒரு வழியாக நல்லா இருக்கான்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே சாப்பிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் உன்னோட கிஃப்ட்டை நான் மறந்துட்டேன்னு சொல்லி கையில் ஒரு கவர் வச்சுருப்பான் டே, அதுலேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். இது என் கையால் நானே பெயிண்ட் பண்ணது உனக்காக, இதை போடும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டே சொல்லிகிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அம்மாவும் நைட்டும் வந்துடுறாங்க. டேன்னு அம்மா கூப்பிட பயந்து போயிடறான் டே. டக்குன்னு மோக்கு எதிர்ச்சிட்டு, நான் தான் அவனை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது டே, உனக்கு கண்ணு கடிச்சிருச்சின்னு சொல்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நைட் மோக்கை பார்த்து சொல்ல எல்லாருக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. அம்மா கூட டெரர் ஃபேஸ்லலாம் சொல்ல ஸ்மைலி ஃபேஸில் தான் சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லோரும் அங்கே சந்தோஷமாக இருக்க அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.